to Dr. Maitri's Music Therapy channel. இன்றைய பதிவிலையும் பிரெயின் டிரைவ்டு நியூரோட்ராபிக் ஃபேக்டர்ஸ், அதாவது நியூரல் நெட்வொர்க்கு, அஜைலிட்டி ஆஃப் த பிரெயின் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். ஐம்புலன்கள், மெய், வாய், கண், மூக்கு, செவி, இந்த ஐம்புலன்களுக்கும் தொடர்புடைய செய்திகள், தொடர்புடைய நிகழ்வுகள், தொடர்புடைய செயல்முறைகள் எது இருந்தாலும் நம்ம அதை பார்த்து புரிஞ்சுக்கிறோம். சில சமயத்தில் பார்க்கும்பொழுதே புரிஞ்சு விடுறது, சில சமயம் கேட்கும்பொழுதே புரிஞ்சு விடுறது. இதெல்லாம் ஒரு வளர்ந்தவங்களுக்கு சொல்கிறோம். ஒரு 60 வயசு தாண்டின பிறகு அது ஒரு நம்பர் தான். ஆனால் இருந்தாலும் ஒரு நேரத்தில் நம்ம என்ன செயல்படுத்துகிறோமோ, எந்த செயல்முறையை பின்பற்றுறோமோ, அந்த ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் எல்லாத்தையும் ஒரு நாளைக்கு 3 தடவை, ஒரு 5 மினிட்ஸ் டியூரேஷன் தான். 2+2 ஒரு மார்னிங் செஷன், அதே மாதிரி ஆஃப்டர்நூனில் ஒரு 2:30, 3 o'clock, அதுபோல் ஒரு 2+2 4 மினிட்ஸ், ஈவினிங் 7 மணிக்கு ஒரு 4 நிமிஷம். இது எதுக்கு இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு கேட்டால், பாடி பேலன்ஸை ரொம்ப பக்காவாக மெயின்டைன் பண்ணணும் 60 வயசு தாண்டின பிறகு. சில நேரத்தில் சிலவங்களுக்கு முட்டி ரொம்ப வெளிக்குமா இருக்கும். சில பேர் டாக்டர்ஸ் எல்லாம் கூட ஆர்த்தோபெடிக்ஸில் போய் கேட்டாக்க அவங்க என்ன சொல்லுவாங்க, முட்டியில் அந்த அதுக்குள்ளே ஒரு ஃப்ளூயிட் இருக்கும், அது ஸ்லோவாக ட்ரை ஆகிட்டு வரும். அதனால தான் நீங்கள் நடக்கும்பொழுது கடக்கு முடக்குன்னு சத்தம் கேட்குறது அப்படிலாம் கூட சொல்லுவாங்க. ஆனால் உண்மையில் அப்படியெல்லாம் சொல்லி ஒரு பேஷண்ட்டுக்கு பயம் சொல்லி கொடுக்கறத காட்டிலும், இது மாதிரி இருக்குது, இந்த நேரத்தில் இவ்வளோ தூரம் நீங்கள் நடந்திருப்பாங்க இத்தனை வயசில், அதனால் இது கொஞ்சம் பழசாக போயிருக்கோம். ஆனால் அது என்ன செய்யலாம், தொடர்ந்து ஒரு சில ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் அதெல்லாம் செய்யும்பொழுது அந்த பேலன்ஸ் இருக்கே. சிலப்போ நடக்கும்பொழுது உள்ளுக்குள்ளே டக் டக்குன்னு சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது, கேட்குறது டாக்டர் சத்தம் கேட்குற மாதிரி இல்லை, சத்தமே கேட்குறது அப்படின்னு சொன்னால் கூட அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும், அதாவது முட்டியோட மேல் சைடில், தட் இஸ் குவாட்ரிசெப்ஸ் மசில்ஸ்லேயும், கீழே காஃப் மசில்ஸ் ஏரியாவிலையும் அந்த மசில் எல்லாம் ஸ்ட்ரென்த்தனாக இல்லை. அதுக்கப்புறம் இடுப்புலேருந்து இறங்கக்கூடிய அந்த மசில் எல்லாமும் என்ன இருக்குது, கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்குது. அதெல்லாம் நேரம் ஆக்கினாலே இந்த டக் டக்குன்னு உள்ளே நடந்தால் சத்தம் கேட்குறதே அது சரியாக போகும். அப்போ என்னாச்சு, சரீரம் கொஞ்சம் பழசாக போயிருக்கு. ஃபார் தட் ஃபிசிக்கல் எக்ஸசைசஸ், அதாவது பயிற்சி முறைகள் அத்தியாவசியம் அப்படின்னு புரிய வைக்கிறது. இந்த பயிற்சி முறைகள் அத்தியாவசியமாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்காக பாடி பேலன்ஸ் கிடைக்கிறதுக்காக சிலவங்க என்ன பண்ணுவாங்க, இது போல் ஒரு நடக்கும்பொழுது முட்டிக்கு மேலே சில இடத்துல சத்தம் கேட்குறது, முட்டி உள்ளே கூட கேட்குறது அப்படின்றதுனால நடக்கிறதையே தவிர்த்து விடுவாங்க. அப்படி இல்லை, வேகமாக நடந்தாலும் வெளிக்கிறது, கீழே விழுந்தாலும் உள்ளே வெளிக்கிறதுன்னு சொன்னால் அதுக்காக நடக்காமே இருக்கக்கூடாது, நிச்சயமாக நடக்கணும். ஆனால் அந்த வலியெல்லாம் வருது இல்லையா, உள்ள சத்தம் கேட்குறதுன்னு சொன்னால் அந்த ஒரு முட்டி மேலே இருக்கிற அந்த மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும். அது இந்த ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறது எப்படின்றத ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் சொல்லிக் கொடுப்பாங்க. ஈவன் நம்மக்கிட்ட கூட நேராக வந்தாக்க அந்த எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியும். இப்போ ஓரலாக சொல்கிறத காட்டிலும் இப்போ இது என்னாச்சு, இந்த பாடி பேலன்ஸ் கிடைக்குதுன்னு சொன்னால் அந்த பிரெயின் டெபாசிட்ஸ் இருக்கே, நம்ம ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால அந்த நியூரல் நெட்வொர்க்குள்ளே இருக்கக்கூடிய டெபாசிட்ஸ் டு ஹாவ் த பேலன்ஸ் இருக்கே, இந்த பாடி பேலன்ஸ் அதை சரிப்படுத்தும், சீராக்கும். அதே மாதிரி இது அந்த இடம் பழசாக போகிறது, அதை மறுபடியும் எக்ஸசைஸ் பண்ணி மராமத்து பண்ணி அதை என்ன பண்ணுறோம், சிறப்பு பண்ணுறோம். மேலும் மேலும் அது செயல்முறைக்கு இருக்கணும். அதுக்கு ஒரு பழைய சாமான் ஆகிடுச்சுன்னா அதுக்கு ஆயில் போட்டு சரி பண்ணுறோம்ல, அதுபோல் அது எப்படி அதை பராமரிப்பு அத்தியாவசியமோ அதுபோல் இந்த நடக்கும்பொழுது கிடைக்கக்கூடிய அந்த பெயின் இருக்கே, வலி, அந்த வலிக்கும் பயிற்சி முறைகள் அத்தியாவசியம். இப்படி பயிற்சி முறையை சிறப்பாக செய்துட்டோம் என்ன சொன்னால் அது என்ன ஆகும், அடுத்த இன்னும் கொஞ்ச நாளில் இந்த பழக்கத்தை தொடர்ந்து செய்யும்பொழுது அதுபோல் வலி உள்ளது என்ன பண்ணோம், கணிசமாக குறையும். அப்போவே நமக்கு நிதர்சனமாக புரிஞ்சிக்க முடியும், அந்த இடம் பழசாக போயிருக்கு, எக்ஸசைஸ் அதை என்ன பண்ணிட்டு அந்த மசில்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டு, ஸோ வி கேன் ஏபிள் டு வாக் பிட் மோர் ஈஸியர். கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் இல்லை, கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி நடக்கலை, வேகமாக சரியாக தான் நடக்கிறோம் அப்படின்னு நம்மளுக்கு புரிய வரும். இது ஒரு இடம் பழசாக போகிறது, எக்ஸசைஸ் பண்ணி பிளட் ஃப்ளோவெல்லாம் சீராக்கி அதை நம்ம நடக்கிறோம். இதுபோல் மூளையிலையும் சில ஸ்டோரேஜ் ஏரியாவிலேருந்து சிலதெல்லாம் வர மாட்டேங்குது. ஒருத்தரோட பேர் ஒரு ஃபோட்டோவிலே இருக்குது, அது ஒரு 40 வருஷம் பழசு. ஆனால் நமக்கு தான் தெரியும், நம்மளும் அந்த ஃபோட்டோவில் இருக்கோம். நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க யாருன்னு தெரியாத வரைக்கும் எப்போ பார்த்தாலும் அது அந்த பேர் நினைவு வரல. ஒரு ஃப்ரீக்வெண்ட்டில் ஒரு 10 நாள் கழிச்சு திருப்பியும் பார்க்குறோம், இன்னும் ஒரு 20 நாள் கழிச்சு மறுபடியும் நம்ம பார்க்கோம். ஆனால் அது என்ன பண்ண முடியல, நம்மளால் அந்த பேரை நினைவில் கொண்டு வர முடியல. ஆனால்
அந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க வேற யாராவது அந்த வேற ஒரு தடவை சொல்லிட்டாங்கன்னு வைங்க, மறுபடியும் அது இன்னும் ஒரு 40 வருஷத்துக்கு மறக்காது. பட் ஹியூஸ் எட் அதை ட்ரிக்கர் பண்ணுறதுக்கு யார் இருக்கிறாங்க? யாருமே இல்லை. அந்த ஃபோட்டோவில் இருக்கிற எல்லா பேரையும் ஒன்று ஒன்றா என்ன பண்ணணும், நம்ம சொல்லி பார்க்கணும், பக்கத்தில் இருக்கிறவங்கள கேட்கணும். அந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க வேறு யாராவது இருந்தால் அவங்கள கேட்கணும். எதுக்குன்னு கேட்டால், அந்த பழைய நினைவுகள் சரியாக தான் இருக்கும், நம்ம மூளையில் சரியாக தான் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஆனால் என்ன பண்ண முடியாது, நம்மளால் உடனே அதை ரிட்ரீவ் பண்ண முடியல, அந்த பேர் நினைவுக்கு வரல. இதற்கும் என்ன பண்ணலாம், அந்த தொடர்ந்து அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற பயிற்சி சொல்கிறோமே, அந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க வேறு யாரையானு சொல்லலாம். நம்ம வீட்டில் யாராவது இருந்தால் அவங்கள கூப்பிட்டு பேச சொல்லலாம். இன்னும் யாருக்காவது அவங்க தாத்தாவா பாட்டியாவோ இருப்பாங்க, அவங்க பேரை இப்போ இருக்கிறாங்கன்னா அவரை கூட்டி இது யாருப்பா அவங்க தாத்தா பேர் என்னப்பா அப்படி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது எல்லாமே அந்த பழைய நினைவுகளை ட்ரிகர் பண்ணுற ஒரு ஸ்டிமுலியா, அது ஒரு ஸ்டிமுலேஷனாக அதுக்கு அமையும். அதனால் இந்த பிரெயின் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பாவனைகள், நடைமுறை பாவனைகள், செயல்முறைகள் இவை அனைத்தும் ஒரு சின்ன ஸ்டிமுலேஷன்னால மீண்டும் அதை என்ன பண்ணிடலாம், உயிர் பெற்று எழுதிடும். ஒரு தடவை இப்போ நினைவு வந்துருச்சுன்னா மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அதை என்ன பண்ண முடியாது, அது நினைவுலேருந்து மறந்து போகாது அப்படின்னு. ஸோ இது என்ன, ஓரளவுக்கு மீண்டும் மீண்டும் ஒரு நினைவு இருக்கு, ஒரு சில செய்திகளை நமக்கு நிச்சயம் நினைவு வச்சுக்கணும் அப்படின்னா டைம் அண்ட் அகெயின், டைம் அண்ட் ஆஃபன், அகெயின் இல்லை டைம் அண்ட் ஆஃபன் அப்படி நினச்சிட்டோன்னு வைங்க, அந்த விஷயத்தை பற்றி நம்ம ஒரு தடவை அசை போடுறது, அந்த அந்த எண்ணெய் ஓட்டங்களை அசை போடும்போது பழைய நினைவுகள் அப்படின்னா அது மீண்டும் புதுப்பித்துடும். அது மறுபடியும் விவித் இன் மை மெமரி அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க, அது போல் ஆயிரும். அதனால் எப்பொழுதும் பழக்கம் நம்மை மேலும் மேலும் சிறப்புப்படுத்தும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.